ஸ்போர்ட்ஸ் கிடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. இன்னைக்கு 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 2 மேட்சஸ்க்கு அப்புறமும் பாயிண்ட் ஷேப்ல பெரிய மாற்றமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 3 டீம்ஸ் ஆர்சிபி, ஜிடி, பஞ்சாப் கிங்ஸ் 3 டீம்ஸும் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் பிளே ஆஃப்ஸ்ல ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு நடந்த 2 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பஞ்சாப் ரொம்ப சூப்பரா ஆடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸுக்கு சாய் சூசன் அண்ட் கில் அகெயின் ஒரு மிரட்டலான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டிசி இன்னும் அந்த பிளே ஆஃப்ஸ் ரேஸ்ல போராட வேண்டிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பத்தி நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்ன ஒரு மூவிங் டே பாருங்க, ஒரே நாள்ல 3 டீம் குவாலிஃபைடு. ஆமாங்க, நேத்து ஒரு மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தோம். நேத்து மழையினால ஆர்சிபி மேட்ச் நின்றுருச்சு. பரவாயில்ல, நேத்து ஆர்சிபி குவாலிஃபை ஆக முடியல, இன்னைக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆர்சிபியோட சேர்த்து பஞ்சாப், ஜிடி 3 டீம்ஸும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ குவாலிஃபை ஆனது எப்படின்னு பார்க்கணும்னா இன்னைக்கு நடந்த 2 மேட்சஸ் பத்தி நம்ம பேசணும். அதுல ஃபர்ஸ்ட் மேட்சா நம்ம நைட்டு நடந்த மேட்சை பத்தியே பேசுறோம். அதான் ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு, நமக்கான மேட்சா இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி கில் அண்ட் சாய் சோசன் ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். விக்கெட்டே விடாம 10 விக்கெட் டிஃபரன்ஸ்ல ஜிடி ஜெயிச்சிருக்கிறாங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம பேசுறோம், இந்த ஜிடியோட டாப் ஆர்டர் தான் அவங்களோட பெரிய பலம் அப்படின்னு. அதை திரும்ப ஒரு தடவை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் அகெயின் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பத்தி என்ன சொல்ல, நம்ம ஒவ்வொரு மேட்சுமே இதான் திரும்ப திரும்ப தான் பேசிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? என்னங்க வித்தியாசம்? ஜஸ்ட் அந்த வெறித்தனம் தான் இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் என்டையர் T20 ஹிஸ்டரியிலேயே 200+ சேஸ் பண்ணும்போது ஒரு விக்கெட் கூட விழாம ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்கு. அது எங்கேயோ ஒரு தடவை நடந்திருக்கு. IPL இதுதான் ரன் சேஸ்ல ஹையஸ்ட் எவர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். வேற யாருமே 200 பக்கம் வந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி கிறிஸ்லினும் கம்பீரும் 184 174 சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்துல ரெக்கார்ட்ல இடம் பிடிக்கிற சேஸ். அண்ட் எந்த இடத்துலயுமே டெல்லி கேம்ல இருந்த மாதிரி இல்லையே. அந்த அளவுக்கு பால்ல இருந்து கிளியர் டாமினேஷன் காமிச்சாங்க. ஸோ ஜஸ்ட் சாய் சுதர்ஷன் ரெடி ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஃபார் இந்தியா ஆவதற்கு. பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லுங்க. கில் அண்ட் சாய் சோசன் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் தான் இல்லையா? கேரக்டரா பார்த்தோம் அப்படின்னாலும், அந்த ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலா கிரிக்கெட் ஆடுற விதத்துலையும் பார்த்தோம் அப்படின்னாலும் 2 பேரும் ஒரே மாதிரி பிளேயர் தான். ஆனா அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இவர் ஆடினா அவர் கொஞ்சம் நிக்கிறாரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாரு. அவர் அக்ரெசிவா போனா இவர் நிக்கிறாரு. அந்த இதை பத்தி சொல்லுங்க, அந்த பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லுங்க, எப்படி பில்ட் ஆகுது. அண்ட் ரன் அவுட் கூட ஒரு தடவை ஆனப்ப ரொம்ப கட்டடா ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. கில் ஒரு மேட்ச் ரன் அவுட் ஆவாரு. சோ இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, கேம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அந்த டீம்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ரோல், அதாவது ஜிடி இந்த 250 260 அடிக்கிற டீம் கிடையாது. அவங்க நல்லா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தப்போ கூட ஆஷிஷ் நேரா அங்கே இது முந்தின மேட்ச்ல அங்கேயே நில்லுங்கன்னு தான் காமிப்பாரு. இதுமே லான்ச் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. சோ தங்களோட பலங்கள் பலவீனங்கள்ல அறிஞ்ச ஒரு டீம் அண்ட் அறிஞ்ச 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கி ஷாட்ஸும் விளையாடுறது இல்ல பாருங்க, ஹை ரிஸ்க் கேம் விளையாடுறது இல்ல. இன்ஃபேக்ட் மேட்ச் முடிச்சோடனே சாய் சுதர்ஷன் ஒரு பிரசன்டேஷன்ல நல்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, நடுவுல ஒரு சில மேட்சஸ் நான் செட் ஆனதுக்கு 50 அடிச்சதுக்கு அப்புறம் லூஸ் ஷாட் விளையாடி கடைசி வரைக்கும் இல்லாம போச்சு. சோ இந்த தடவை அந்த பீரியட்ல தான் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னு. அவர் கேர்ஃபுல்லா இருந்தே இவ்வளவு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 100 அடிச்சிருக்காருன்னா பாருங்க அவரோட ஷாட் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆடுற விதத்தை பாக்குறப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்குமா அப்படின்லாம் தோணும். பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே 170+ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் சேஸை டார்கெட்டை முடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா விதத்துலயுமே நம்ம T20 யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவா ஹார்ட் ஹிட்டிங்கா ஆடுற பிளேயர்ஸ்க்கான கேம்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆடுற பிளேயர்ஸ்க்கான கேம் தான். பட் இவங்க அதை மாத்துறாங்களோ, இந்த 2 பேரும் இப்படி ஆடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறாங்களோ. இந்த என்டையர் டீம் அதான் காட்டுது ஸ்ரீராம். அதாவது நீங்க ஹை ரிஸ்கா இல்லாம நீங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும்னு காமிக்குது. இப்ப உதாரணத்துக்கு சுப்மன் கில் சிக்ஸர்ஸ்ல டீல் பண்ணார். முதல் 4 பவுண்டரிஸ் அவருக்கு சிக்ஸர்ஸ்ல வந்துச்சு. வேற சாய் சுதர்ஷன் ஐ திங்க் 8-4 அடிச்சிருந்தாரு. சிக்ஸஸ் அந்த டைம்ல ஒரே ஒரு 6 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ அவர் தன்னோட கேமை புரிஞ்சு வச்சு ரன் ரேட் நல்லா வருதா, சேஸ்ல எப்படி இருக்காங்கன்றத ஷேப் பண்றாங்க. மாத்தி எழுதுறாங்களான்னா தெரியல ஸ்ரீராம். பட் ஐ திங்க் இந்த அடிச்சாடுறதா T20 கேம். பட் இவங்களோட பலம் செமையா செட் ஆயிருக்கு. கரெக்டா இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி டீமும் செட் ஆகி இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பட் இங்க நம்ம சாய் சூசனை பத்தி இன்னும் பேசலாம். சாய் சூசன் ஒரு பெரிய இன்னிங்ஸ், ஒரு செஞ்சுரி வந்தாச்சு. 650 இந்த சீசன்ல மட்டும். இப்போ செஞ்சுரி, அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டா இப்படி ஒரு கன்சிஸ்டன்சி வேற எந்த பிளேயர் கிட்டயும் பார்த்ததே இல்லையே. சோ எப்படி அவர் எப்படி கம் பண்ணி வந்திருக்காரு? ஜஸ்ட் ஒர்க் எத்திக் தான். அவரு இப்ப கூட பிரசன்டேஷன்ல பேசுறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் கேம்ல எங்க டெவலப் பண்ணா ஸ்பின்னுக்கு எதிரான என்ன கேம் டெவலப் பண்ணணும்னு தான் அவர் சொல்றாரு.
ம். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஸ்பின்னர்ஸ பிக் பண்றது அவரே டெவலப் பண்ணணும் அவரே சொல்றாரு இவ்வளவு நல்ல சீசனுக்கு நடுவுல. ம். சோ என்ன காட்டுதுன்னா ஜஸ்ட் அவர் வந்து எவ்வளவு பசியில இருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தனக்குன்னு ஒரு பேர் பதிக்கணும்னு. அதுக்கு சூப்பர் டீம்ல இருந்திருக்காரு. நல்ல ரிலாக்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் செம ரன்சஸ். ஏன்னா குஜராத் டீம் தான் வந்து அந்த 200 ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசன் ஒரே ஒரு மேட்ச் தான் சேசிங்ல ஜெயிச்சிருந்தாங்க. அது வைபவ் சூரியவன்ஷி அடிச்ச மேட்ச் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். கூட. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு இத 200 அடிச்சும் அவங்க தோத்தாங்க அந்த மேட்ச். சோ இன்னைக்கு ரன் சேஸ்ல அதை விட நல்லா விளையாடணும்னு மேபி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நோ லாஸ் அடிச்சு இவங்க ஒரு ரெக்கார்ட் படிச்சு முடிச்சிருக்காங்களா. எக்ஸலண்டா இருந்துச்சு பாக்க. அண்ட் சாய் சூசன் நம்ம அந்த இங்கிலாந்தோட மெயின் டீம்ல பார்க்க முடியுமா? இப்போ வந்து இந்தியா நிச்சயமா ஏல இருக்காரு. இங்கிலாந்து சீரீஸ்ல மெயின் டீம்ல இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஸ்ரீராம். அவர் இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியால கூட ஏ டீமோட ஒரு 100 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆமா. தான் அவருக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா வந்துச்சு. சோ சர்ஜரி முடிச்சு ரெக்கவர் ஆனாரு. சோ எப்பவுமே இந்தியன் டீமோட திங்க் டேங்க்ல ஐ மீன் அந்த ரேடார். செலக்டர்ஸோட மைண்ட்ல இவர் இருந்திருக்காரு ரேடார்ல. சோ ஐ திங்க் இப்ப இருக்கிற ஃபார்ம வேஸ்டே பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்துட்டு போகணும். மேபி அவரோட பொசிஷன் என்னவா இருக்கும்? மேபி உள்ள வந்தாரு அப்படின்னா டீம்ல பாருங்க ஸ்ட்ரைட் அவே. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னதுன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன் டு ஓபன். ம். ஏன்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா அண்ட் நம்பர் 4ல கேஎல் ராகுல். ஏன்னா நம்பர் 4ல உங்களுக்கு வந்து உங்களோட கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் விளையாடி இருக்காங்க. டெண்டுல்கர் விளையாடினாரு, அதுக்கப்புறம் விராட் கோலி விளையாடினாரு. இப்ப அந்த கேலிபர்ல யாரும் இல்ல. சோ கேஎல் ராகுல் அந்த கேலிபர்ல தெரியுறாரு. அப்கோர்ஸ் கேஎல் ராகுல் ஒரு ட்ரெடிஷனல் ஓபனர் தான். இந்த ஐபிஎல்லே அவர் ஓபன் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் கேஎல் ராகுல் நம்பர் 4ல இருந்தாருன்னா அந்த யங் மிடில் ஆர்டருக்கு ஒரு இது கொடுப்பாரு. வேற ஜெய்ஸ்வால் ஒரு 2 வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்காரு இந்தியன் டீமோட. அண்ட் சாய் சுதர்ஷன் ஒரு யங்ஸ்டர், ஒரு லுக்கின் கிடைக்கலாம். நான் இதை சொல்லுவேன். பட் ஐ திங்க் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி அவருக்கான ஒரு பிளேஸ், ஒரு பிரஷர் இல்லாத பிளேஸ் உள்ள வர போய் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் நடக்காது ஸ்ரீராம். இப்ப இந்தியா டீமுக்காக விளையாடுறப்ப எந்த மேட்ச்ல பிரஷர் இருக்காது. இன்னொரு இன்னிங்ஸ் வந்து இதே மாதிரியே ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம். சாய் சூசன் செஞ்சுரி அடிச்ச மாதிரியே கேஎல் ராகுல் ஒரு நல்ல கிளாஸான ஒரு இன்னிங்ஸ் நல்ல ஸ்ரீராம் எடுத்து முடிஞ்சா நம்ம ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூவர்ஸுக்கு நான் வந்து கடந்த ஒரு 4-5 வீடியோல இதை சொல்லியிருக்கேன்னா அந்த கிளிப் எல்லாம் ஒரு கம்பைலேஷன் எடுத்து கொஞ்சம் போடுங்களேன். கண்டிப்பா போட்டுடலாம். எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கோம். ராகுல் வந்து ஓப்பனிங் இறங்கணும். ஓப்பனிங் இறங்கினாதான் டெல்லியால ரன் எடுக்க முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு என்ன சொல்லிருப்பேன், கேஎல் ராகுல் வந்து 60 பால் ஆடினாருன்னா செஞ்சுரி அடிக்கிற பிளேயர்னு சொல்லியிருந்தேன். 58 பால்ல இன்னைக்கு அடிச்சாரு. நான் மேட்ச்ல கமெண்ட்ரி பண்றப்ப அதான் ஞாபகம் வந்துச்சு. சொன்னேன் இதைத்தானே சொல்லிட்டு வந்திருக்கேன், 60 பால் அவர் விளையாடினாரா செஞ்சுரி அடிப்பாருன்னு. அங்க வந்து செஞ்சுரி அடிச்சாரு. பட் ஸ்டில் 10 ரன் ஷாட் மாதிரி தோணுச்சு ஸ்ரீராம். பட் அவரை சுத்தி இன்னும் கொஞ்சம் மேபி நல்லா இருந்திருக்கலாம். ஸ்லோ ஸ்டார்ட்டா இருந்துச்சு. டூப்ளசிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இடையில அபிஷேக் புரேல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. மேபி கொஞ்சம் எங்கேயாச்சும் அவர் கூட ஒரு சின்ன புஷ் கிடைச்சிருந்தா மேபி ஒரு 10-20 ரன்ஸ் அதிகம் வந்திருக்கும்ல. ஆமா. அண்ட் ஓவர் 17, 18, 19 அவ்வளவா ரன்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு மாதிரி ஒரு சின்ன புல் பேக் நடந்துச்சு. சோ 199 இந்த காலத்து கிரிக்கெட்ல ஐ திங்க் ஒரு 210, 215 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரஷர் போட்டுக்கலாம். இவங்க ஆடின ஆட்டத்துக்கு இன்னைக்கு வந்து அதையும் அடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சது. ஆமாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் இருந்ததுன்னா கில்லு தன்னோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். 2 பேரும் மன திருப்தியோட போயிருப்பாங்க. இப்ப இந்த கில் வந்து செஞ்சுரி இல்லாம போறாரு. சரி, ஈவினிங் ஒரு மேட்ச் நடந்துருந்துச்சு. பஞ்சாப் ராஜஸ்தான். பஞ்சாப் வந்து வின்னு. என்னன்னா கேம் வந்து ராஜஸ்தான் கையில இருந்துச்சு. அகைன் நீங்க ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்டாட் கூட சொன்னீங்க, சேஸ்ல வந்து ராஜஸ்தான் எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னு. 9 மேட்ச் சேஸ் பண்ணி அதுல வந்து 8 மேட்ச் தோத்துருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங்லயும் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸா வந்து தோப்பாங்க எல்லா மேட்சுமே. இந்த மேட்சும் அப்படிதான் ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ்ல தோத்துருக்காங்க. சொல்லுங்க, வழக்கமான மிஸ்டேக் தான். ஹெட்மேயர் அதே தான் ஓபனர் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஜெயஸ்வாலும் ஒரு சூரியவன்ஷும் என்ன அடி அடிச்சாங்க. 70 ரன் கிட்டத்தட்ட பவர் பிளேலயே அடிச்சதுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர் எடுத்துட்டு போகணும் ஸ்ரீராம். அங்கதான் கோட்டை விட்டாங்க. நீங்க மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி ஃப்ளோவா தான் போயிட்டு இருந்துச்சு நினைக்கிறேன். கடைசியில வந்து த்ரூ ஜுரேலும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அந்த ஹெட்மேயர் நல்லா ஆடலையே. ஹெட்மேயர் நிறைய டாட் பால்ஸ் ஆடினாரு. 11 பால் 12 பாலுக்கு 11 ரன் என்னமோ தான் அடிச்சிருந்தாரு. அதுவும் வந்து டெத்ல வந்து மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டிய ரோல்ல ஆடுறப்போ இப்படி ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஏமாற்றமானது. நம்ம பேசுறப்போ அவங்க 8 மேட்ச் தோத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ஹெட்மேயர் எல்லா மேட்ச்லயுமே ஃபிளாப் ஆயிருக்காரு ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் சேஸ்ல. ஸோ அந்த ஹெட்மேயர் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய இந்த சீசனை வந்து முடிச்சிருச்சோ, காலி பண்ணிருச்சோ. அவர் மட்டும் சிங்கிளா சொல்ல முடியாது. அவர் முக்கியமான ஃபேக்டர் சொல்லுங்க. ஏன்னா நிறைய மேட்சஸ் அவர் கிரீஸ்ல இருக்கிறப்பதான் கடைசி ஓவர் 9 அந்த மாதிரி சேஸ் பண்ண முடியாம போச்சு. 2 மேட்ச் அதே மாதிரி பேக் டு பேக் போச்சு. சோ நீங்க ஓவர்சீஸ் பினிஷரை ரீடைன் பண்ணிருக்கீங்க. பட்லர் மாதிரி ஒரு பிளேயரை கூட ரீடைன் பண்ணல. இவர் ரீடைன் பண்ணிருக்கீங்கன்றப்போ அந்த நம்பிக்கை வச்சிருந்தீங்க. பட் அந்த நம்பிக்கை அவர் காப்பாத்தல ஸ்ரீராம். ஐ திங்க் லெட் கோ பண்ணிடுவாங்க மினி ஆக்ஷன் வரப்போ. ஏன்னா ரிசல்ட் வரல. மேட்ச் ஆன் மேட்ச் நம்ம பாக்குறோம். ஒரு மேட்ச்னு இல்ல,
அடுத்தடுத்து அவர் வந்து ம். ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ வேற ஆப்ஷன் யோசிச்சு தான் ஆகணும். ஆமா. என்னன்னா இன்ஃபாக்ட் எதுலயுமே வந்து அவர் வந்தோனே அடிக்கணும்ன்ற ஸ்டேஜ் கூட இல்ல. ஒரு ஒரு ம், பிளாட்ஃபார்ம் இருக்கு. அங்கேருந்து அடிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இதே மேட்ச்ல சஷாங்க் சிங் ஆடுனாரு பாருங்க. அவரும் ஒரு ஃபினிஷர் தானே. 11வது ஓவர்ல சஷாங்க் சிங் பேட்டிங் வந்தாரு. 20வது ஓவர் வரைக்கும் கிரீஸ்ல இருந்தாரு. ஒரு ம். குவிக் ஃபயர் 50 அடிச்சாரு. சோ தி ஆனா ரைட்ஸ் ஆஃப் ஹெட்மயர் கிட்ட நீங்க அத தான் எதிர்பார்ப்பீங்க. நீங்க வந்து ஹெட்மேயர் வந்து அவர் லோன்லியா நின்னு அடிச்சு குடுக்கணுங்கிற சிச்சுவேஷன் இல்லையே. இன்னொரு எண்ட்ல ம். இன்னொருத்தர் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஆடி இருந்தா கூட போதுமே. அதுவே இல்ல அப்படிங்கிறது தான் நிச்சயமா. இந்த ம். அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஏன்னா அவங்க சில இடங்கள்ல மேட்ச விட்டாங்க. பட் கம்பேக் குடுத்தாங்க. டக்கு டக்கு டக்குன்னு. பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 ஓவர்ல வந்து 3 விக்கெட் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேகல் வதரா நின்னு மேட்ச எடுத்துட்டு போயி, அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவர் ஆடுனது தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்க்கு அப்புறம் இப்படி ஒருத்தர் வந்து அன்கேப்ட் பிளேயர் வந்து இப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. அவரோட இன்னிங்ஸ சொல்லுங்களேன். எல்லாருமே ஸ்ரீராம். எல்லாருமே அன்கேப்டு. ஆர்யா அன்கேப்டு, பிரப் சிம்ரன் அன்கேப்டு, இவரும் அன்கேப்டு. சோ அது ஒரு ம். முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. என்னன்னா அவர் எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அவரோட ஆட்டிட்யூட பாருங்களேன். இந்த என்டையர் பஞ்சாப் டீம்ல அதான் இருக்கு. பயம்னா என்னன்னே தெரியாதுன்ற மாரி தான் இவங்க எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் வந்து ரியான் பராகோட ஓவர்ல அவுட் ஆனாரு. ஒரு 6 அடிச்சு அதே ஓவர்ல இன்னொரு 6 அடிக்க போய் அவுட் ஆனாரு. அப்ப செட்டில் பேட்டர் நிஹால் வதேரா. என்ன நெனச்சோம் அடுத்த ஓவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்களான்னு. அடுத்த ஓவர் பால் முட்டி போட்டு 6 அடிக்கிறாரு. ம். சோ கேப்டன இழந்தாங்க. இன்னிங்ஸ் எடுத்துட்டு போணும்லாம் யோசிக்கல. 6 அடிக்கணும் அவ்வளவுதான். அங்க ஆனா அவ்ளோ தைரியமா விளையாடினாரு அவரு. அந்த 3 விக்கெட் போகும்போதே ஒரு மாரி கொஞ்சம் பதற்றமாகுது. இதுக்கப்புறம் அப்படி மேட்ச் விட்டுருவாங்களோன்னு. பட் அங்கிருந்து 200 பிளஸ் அப்படிங்கிறதே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாரி அந்த கேரக்டருக்கான வின்னுன்னு தான் நெனைக்கிறேன்ல. ரிக்கி பாண்டிங், ஐ ஸ்ரேயஸ் திங்க் ஐயர் ஸ்ரீராம் இந்த சீசன் அவங்க வந்து 8 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுல 6 மேட்ச் 200 பிளஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்றாங்க. அந்த அந்த கேரக்டர் அப்படிங்கிறது தான். விக்கெட்ஸ் போனாலும் பரவால்ல. நாங்க அதே அக்ரெசிவா தான் ஆடப் போறோம். எங்களோட ஆமா. அப்ரோச்ல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல அப்படிங்கிறது வந்து அதான் ஸ்ரேயஸ் சொல்றாரு. இன்ஃபாக்ட் ரன் சேஸ்ல கூட நான் கேள்விப்பட்டது என்ன ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு கோச்சா, இப்போ ஒரு பேட்டர் வந்து தூக்கி அடிக்க போய் அவுட் ஆயிட்டாருன்னா கூட, அவரோட ஷாட்ட பேக் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா அடிக்கிற ஷாட்ட தான் அடிக்க போய் அவுட் ஆனாரா? அப்பன்னா கவலைப்படாத. இந்த ஷாட் நீ திரும்ப எனக்கு ப்ரூவ் பண்ணு. இந்த ஷாட்ட எப்படி நீ அடுத்த மேட்ச் 6 அடிப்ப நீ இதே ஷாட்ல. அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்றாராம் பிளேயர்ஸ. ம், அண்ட் ரன் சேஸ்ல கூட சூரியவன்ஷி சூப்பர் ஷாட் குடுத்தப்ப கூட பேஸால உள்ள ஃபீல்ட்ல வர முடியல. ஃபிங்கர்ல இன்ஜுரி. அவர் ம், பவுண்டரி லைன்ல நின்னு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன ம், முக்கியமான விஷயம் பாடி லாங்குவேஜ விடாதீங்க. இப்படி லோவா இருக்காதீங்க. கொஞ்சம் நல்லா நெஞ்ச நிமிர்த்தி நில்லுங்க. அதுதான் ரொம்ப ம். முக்கியம்னு அவர் ஒரு சைட்ல இருந்து பண்றாரு ஸ்ரீராம். ஸ்ரேயஸோட கேப்டன்சி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஐபிஎல்ல நம்ம கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ்னா நீங்க யாரா சொல்லுவீங்க? தோனி, ரோஹித் சர்மா, அன்டவுட்டட்லி 2 ம். மோஸ்ட் எக்ஸ்ட்ரார்டினரி கேப்டன்ஸ். அடுத்ததா பெஸ்ட் கேப்டன்ஸ் யோசிச்சீங்கன்னா ஒரு கௌதம் கம்பீர சொல்லுவீங்க. கண்டிப்பா. 2 கப் ஜெயிச்சிருக்காரு. மேபி ஒரு சீசன்ல நம்ம வந்து ஷேன் வார்ன சொல்லலாம். பட் இதெல்லாம் ம், இருக்கும்போது கூட, ஐ திங்க் ஸ்ரேயஸ் போக போக இன்னும் 2, 3 வருஷத்துல அந்த ஓஜி லிஸ்ட்ல இருப்பாரு. கேப்டன்ஸ். ம். 3 வெவ்வேறு பிரான்சைஸ பிளே ஆஃப்க்கு கூட்டு போன ஒரே கேப்டன் அவர்தான். அவரோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு. இப்போ வந்து அவர் ஒரு ஸ்டாரா இருக்கிறாரு. பட் அந்த லெவல்ல அந்த ப்ராக்ரஸ் ஆகி வந்துட்டு இருக்கும்போதே அவர் டெல்லி கேபிட்டல்ஸ லீட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு தானே. ஸோ அப்பவே வந்து ஆமா. அங்கிருந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்தியன் டீமுக்குமே பேசப்பட்டார்ல இடையில ரொம்ப அக்ரெசிவா பேசப்பட்டாரு. இப்பதான் வந்து பேசப்படல அவரு. பட் இந்தியன் டீமுக்கான ஒரு கேப்டன் ரோல்லயுமே அவர் பேசப்பட்டுட்டு தான் இருந்தார் ரொம்ப நாளா. ஸோ நம்ம ஐ திங்க் ஒயிட் இவர் பால் ஃபார்மேட்ல மெதுவா எடுத்துட்டு வராங்க. அண்ட் அந்த அன்பார்ச்சுனேட் ஆஃப் த ஃபீல்ட் இன்சிடென்ட்னால தானே அவருக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் குடுக்காம இருந்துச்சு லாஸ்ட் இயர். சோ இப்ப வந்து அவர் இந்த மாரி பண்றப்போ ஐ திங்க் டெஸ்ட் டீம்ல கூட அவருக்கு ஒரு கம்பேக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப நல்ல கேப்டன்சி அண்ட் நீங்க பிளே ஆஃப்ஸ் பத்தி பேசுறப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து 3 டீம்ஸ் பிளே ஆஃப்ஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பிளே ஆஃப்ஸ்க்கான காத்திருப்பு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 58 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிளே ஆஃப்ஸ்க்கு எந்த டீம்ஸ் போறாங்க அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த காத்திருப்பு எல்லாம் முடிஞ்சிருக்குது. 3 டீம்ஸ் உள்ள போயிட்டாங்க. ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு பிளேஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மும்பை ஆர் டிசி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் எல்எஸ்டிக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களோட பிளே ஆஃப்ஸ் ப்ரெடிக்ஷன் என்ன இப்போதைக்கு அந்த ஒரு பிளேஸ யார் வரப்போறா? மும்பை தான் ஃப்ரண்ட் ரன்னர் ஸ்ரீராம். அதாவது ம், மும்பை வந்து 14ல இருக்காங்க. 2ம் ஜெயிச்சாங்கன்னா அவங்க 18க்கு வந்துருவாங்க. அது அவங்கள ம், எடுத்துட்டு போயிரும். டிசியால எவ்வளோ? மேக்ஸிமம் வந்து 17 தான் வர முடியும். சோ மும்பையோட ஃபேட் மும்பை கையில. மும்பைக்கும் டிசிக்குமே ஒரு மேட்ச் இருக்கு. ம். அண்ட் மும்பைக்கும் ஒரு டி பஞ்சாப்க்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அண்ட் மும்பைக்கு 2 மேட்சுமே வந்து குரூசியலான மேட்ச். அது மாதிரி டிசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அகைன் இன்னொரு மேட்ச் பஞ்சாப் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம சொன்னோம்ல அந்த ஆமா. ட்ரை சீரிஸ் வந்து ஆமா. அந்த எக்ஸாக்ட்லி. அது ஒத்திவைக்கப்பட்ட மேட்ச் ஒண்ணு. அன்னைக்கு அது ம். லாஸ்ட் மேட்ச்சா இருந்துச்சு. ஸோ அந்த மேட்ச் திரும்ப இருக்கு. ஸோ ஒரு மாரி இந்த 3 டீமுக்குள்ள பஞ்சாப் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறாங்க. இருப்பாங்க. டிசியும் வந்து லாஸ்ட் எவ்வளோ 6 மேட்ச்ல 5 மேட்ச் தோத்துருக்காங்க ஸ்ரீராம்.
இந்த மொமெண்டம் பிரேக் வந்துச்சு. சரி அங்கேயே நல்லா பண்ணாத டீமால முன்னாடி வர முடியுமான்னு நம்ம நினைச்சோம். ஒரு பிரேக் அப்புறம் வரப்ப நடக்கலாம் சில சமயம். பட் அந்த மாரி தெரியல. இன்னைக்கு போலிங் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ம். இந்த மேபி போலிங்க வச்சுட்டு முடியுமான்னு தான் எனக்கு டவுட் இருக்கு. ம். அண்ட் பவுலிங் பத்தி பேசுறப்போ நடராஜன் உள்ள வந்தாரு. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நம்ம நடராஜன பார்த்தோம். பட் வந்து சரியா போகல. சாய் சுதர்சன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆடிட்டாரு அந்த ஆமாங்க. மேட்ச்ல. நான் சாய் நம்ம சுரேஷனுக்காக சந்தோஷப்படுறதா, நடராஜனுக்காக வருத்தப்படுறதான்னு தெரியல. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. நம்ம பையன் தானே அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஸா பேட்ட சுத்தி ம். பயங்கரமா ஆடிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அந்த கான்ஃபிடன்ஸ உடைச்சு விட்டாரு. அந்த ஸ்பெல் அப்படிங்கிறதே அந்த ஒரு ஓவர் ஓவரோட தானே கேம மாத்துச்சு. ஏன்னா கேஎல் ம். ராகுல் குடுத்த ஃபினிஷ் அவரோட செஞ்சுரி மொமெண்டமா டெல்லி பக்கம் வந்துச்சு. அண்ட் ம். கேப்டன்சியும் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சுங்க. நடராஜன் என்னைக்கு நியூ பால் போட்டாரு. அவர் ம். வழக்கமா போன மேட்சும் வந்து அந்த நடுவுல பஞ்சாப் அந்த ஒத்தி வைக்கப்பட்ட மேட்ச் நீங்க சொல்றது. அதான் இந்த சீசன் நடராஜன் ஆடின மொத மேட்ச். அதுல கூட 6வது ஓவர் தான் வந்தாரு. அதுக்கப்புறம் 11வது ஓவர்ல 2வது ஓவர் அவரோட 2வது ஓவர் வீச வந்தாரு. 11த் ஓவர்ல. அதுல தான் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் மேட்ச் நின்னுச்சு. அதுதானே எல்லா டீம்லயும் நடராஜனோட ரோலு. பவர் பிளே ம். முடிச்சு வைப்பாரு. மிடில் ஓவர்ஸ்ல 1, ஸ்லாக்ல 2. பும்ரா மும்பைக்கு பண்ற ரோலு. பும்ரா நியூ பால் பவுலரும் பண்ணுவாரு. பட் நடராஜன் அவரோட ஸ்கில் செட்டுக்கு 6வது ஓவர் தான் அவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரத பார்த்திருக்கோம். 5வது, 6வது ஓவர். அவரோட பெஸ்ட் சீசன்ஸ்ல அதான் பண்ணியிருக்காரு. போன வருஷம் எஸ்ஆர்எச்சோட அவர் அதான் பண்ணாரு. சோ அங்க வந்து ரொம்ப ஓவரா யோசிச்சு கோட்ட விட்டாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் வந்துச்சு. பெஸ்ட்டா யூஸ் பண்ணல. டெல்லி நெறைய யோசிக்க வேண்டியது இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ண ஒரு டீம். கம்ப்ளீட் டீமா இருந்தாங்க. ஓவரா போக போக யோசிச்சு தானே இந்த நிலைமையில இருக்காங்க. கேஎல் ராகுல் அப்பவே ஓப்பன் பண்ண வச்சிருந்தா பாதி நிலைமை இப்படி வந்திருக்கவே வந்திருக்காது. ஆமா. சரி யோசிங்க. அடுத்த சீசன்லயாவது அவர வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ஓப்பனிங் இறக்குங்க. சரி இன்னைக்கு மேட்ச் இந்த இருக்கு. சீசன் இன்னும் முடியல. சரிங்க. இன்னும் முடியல. ம். அடுத்த சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே இறக்குங்க. என்னவா இருந்தாலும் பரவால்ல. ரிசல்ட் என்னவா இருந்தாலும். ம். சரி இந்த எல்எஸ்ஜி சன்ரைசர்ஸ் மேட்ச் இருக்கு. ஸோ குயிக் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அந்த பிளே ஆஃப்ஸ் ரேஸ வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் ஆக்கி விடலாம். நான் வந்து எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு தோணுது ஸ்ரீராம் எனக்கு. எல்எஸ்ஜி தான். ஆமா. ஏன்னா அவங்களுக்கு they've got everything to play for. இத விட கீழ போ முடியாது. அந்த அந்த மாரி ஒரு வாழ்வா சாவா எனும் நிலைமைன்றப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கொஞ்சம் பெட்டர் இதோட வருவாங்கன்னு நெனைக்கிறேன். சன்ரைசர்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமென்டேஷன் மோட்ல இருப்பாங்க. ம். சோ கேள்விப்படுவது என்னதுன்னா, டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து கோவிட் வந்திருக்கு. பட் நாளைக்கு டீமோட இணைவாருன்ற மாரி சொல்றாங்க. பட் அதோட இப்பதான் ரிகவர் ஆனவர ஒரு டெட் ரப்பர்ல நீங்க விளையாட வைக்கணுமா? ம். இதே மாரி கேள்விகள்லாம் இருக்கும். சோ ஒரு சில புது பிளேயர்ஸ ட்ரை பண்ணுவாங்க. அதனால எல்எஸ்ஜிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன் ஸ்ரீராம். பட் எல்எஸ்ஜி அவங்களோட பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பேட்டிங்ல ரன்ஸே வரல. ம். ரிஷப் பண்ட் கிட்டே இருந்து. அது ஒரு பெரிய ஃபேக்டர். அவருக்காகவாவது அவர் ரன் அடிக்கணும். இல்ல அந்த கேலரியில ஒருத்தர் இருப்பாரு. அவருக்காகவாவது அடிக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ப்ரோ. தேங்க் யூ. நாளைக்கு சந்திப்போம்.